தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருட்கருணையும் நந்தம் குரு பெருமக்களுடைய குருவருளும் முன்னிற்க திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன சைவ திருமுறை பன்னிசை பயிற்சி வகுப்பின் விரிவுரை அமர்விலே அக்டோபர் மாத பாடமாக விளங்கக்கூடிய நமக்கு 11ஆம் திருமுறை 5 திருப்பாடல்களை சிந்திக்க இருக்கிறோம். முதலிலே திருமுகப்பாசுரம் எனும் திரு ஆலவாயுடையார் நம்முடைய பெருமான் அருளிய அந்த திருப்பாடலை சிந்திக்க இருப்பதற்கு முன்னதாக இந்த பாடல் அருளிய சூழல் அதை சிந்தித்து இது பாடலுக்கு போவோம். ஆலவாய் என்பது மதுரை திருக்கோயிலினுடைய பெயர். ஊருக்கு பேரு மதுரை, கோயிலுக்கு பேரு ஆலவாய். பெருமான் அங்க எழுந்தருளியிருந்து அடியார்களுக்கு அருளக்கூடிய அந்த திறத்தை உடையதனால் அவருக்கு ஆலவாய் உடையார் என்று பெயர். மதுரையில முத்தமிழுக்கும் சங்கம் வைத்து பெருமான் தமிழ் மீது கொண்ட அந்த பெருவிருப்பினாலே பெருமானே அங்கு தமிழை வளர்க்கக்கூடிய கருணையை செய்தார். அப்படி தனி முதல்வனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தன் மீது பேரன்பு கொண்ட சேரமான் பெருமான் என்ற அரசரிடத்திலே பானபத்திரருக்காக ஒரு பரிந்துரை கடிதத்தை அனுப்புகிறார். அதான் திருமுக பாசுரம். திருமுகம்னா ஓலை, பாசுரம்னா பாட்டு, மிகுத்துரை பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருமுகப்பாசுரம் குறித்து பானபத்திரர் சேரமான் பெருமான் என்று நாம் சிந்திக்கும் பொழுது இதை நம்முடைய திருவிளையாடல் புராணம் உள்ளிட்ட நூல்களில் சொல்லும் பொழுது செய்திகள் சொல்லப்படுகின்றன. நமக்கு இங்கே இதற்குரிய ஆதாரம் என்பது சேரமான் பெருமானுக்கு தான் இறைவன் கடிதம் கொடுத்தார் என்பதை பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் நம்முடைய களரித்தெரிவார் நாயனார் புராணத்தில் அருளி இருக்கின்றார். அதுதான் நமக்கு சான்று. அதனால் விரிவாக நமக்கு பரஞ்சோதி முனிவர் பாடிய திருவிளையாடல் புராணத்திலும் இந்த திருமுகம் கொடுத்த படலம் என்ற பகுதியிலையும் இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. அதனால் பானபத்திரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் தன் மீது அன்பு கொண்டவர்கள். அப்படி அன்பு கொண்ட இருவரில் பானபத்திரர் என்று சொல்லக்கூடிய அவருக்கு புலவருக்கு பொன்பொருள் கொடுக்க வேண்டி சேரமான் பெருமான் அரசருக்கு இறைவனே திருமுகம் அனுப்பினார். திருமுகம் அப்படின்னா ஓலை அனுப்புதல். நாம் இன்னைக்கு சொன்னோம்னா லெட்டர் போஸ்ட். அந்த ஒரு ஓலை கொடுத்து அனுப்புகிறார். அந்த ஓலையில் எழுதியிருக்கக்கூடியது இந்த பாடல். மதிமலி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரிச்சிற கண்ணம் பயில் பொழிலாலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவ கொள்மோ படியன பாவலர் பொறுமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா அதிபுரை குளவிய குடைக்குள் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பாள் யாழ்பயில் பான பத்திரன் தன்போல் என்பால் அன்பல் தல்பால் காண்பது கருதி போந்தன மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. இதான் அந்த திருமுகத்தில் இறைவன் அருளி இருக்கக்கூடிய இந்த பகுதி. இல்லை மதி மலி புரிசை. மதினா சந்திரன், மலிதல் அப்படின்னா மகிழ்ந்திருத்தல் அர்த்தம். மதிமலி சந்திரன் மகிழ்ந்திருக்கக்கூடிய புரிசை மாளிகை.
அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய மாடம், அந்த மாடத்தில் சந்திரன் மகிழ்ந்திருக்கின்றான் அப்படிங்கிறார். அப்போ உயரமான கட்டிடம் அந்த மாளிகை, அந்த உயர்ந்த அந்த மாடத்தில் சந்திரன் மகிழ்ந்திருப்பது போல காட்சி கீழே இருந்து பார்த்தோம்னா. அப்படி உயர்ந்த மாளிகைகள் உடைய மாடங்களில் சந்திரன் மகிழ்ந்திருக்கக்கூடிய கூடல்பதி, அந்த வளமுடைய அந்த மாளிகைகள் அமைந்திருக்கக்கூடியது கூடல் அப்படின்னா நான்மாட கூடல் என்று தலத்துக்கு இன்னொரு பேர் உண்டு. அப்போ கூடல் பதியில் விளங்கக்கூடிய அந்த மதி, அந்த புரிசை என்று சொல்லக்கூடிய மாளிகையினுடைய மாடத்தில் சந்திரன் மகிழ்ந்திருக்கக்கூடிய வளமுடையது. அந்த காட்சி பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு, அப்படியே அந்த நிலவு பால் நிறத்தை உடையதாகவும் வரிச்சிறகை உடையதாகவும், அந்த பால் நிறத்தை உடையதாகவும் வரிச்சிறகை உடையதாகவும் இருக்கக்கூடிய அன்னம், அன்னப்பறவை, பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆளவாய். அப்போ மாடக்கூடல் என்று சொல்லக்கூடிய நகரில் வெண்மை நிறமும் எழுதப்பட்ட வரி வடிவத்தையும் உடைய அன்னப்பறவையானது நிறைந்திருக்கக்கூடிய ஆளவாய் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் மன்னிய சிவன் யான். முதல் 2 அடி தலத்தினுடைய சிறப்பை சொன்னார். மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை. அடுத்து சொல்றப்போ அன்னம்பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் அப்படிங்கிறது கோயிலுடைய சிறப்பு. அப்போ மன்னிய சிவன் அப்படின்னா நிலை பெற்றிருக்கக்கூடிய சிவன் யான். இது அனுப்புனர் அப்படின்னு நம்ம கடிதத்தில் எழுதுவோம் இல்லைங்களா, அந்த அந்த பகுதி இது. அதாவது ஒரு கடிதம் எழுதும் பொழுது யார் அனுப்புனர், பெறுநர் யார், அதுக்கப்புறம் தான் அந்த கடிதத்தினுடைய பொருள் என்ன எழுத போறோம். இப்போ முதல்ல என்ன பண்றாரு, எழுதுபவர் யார் அப்படின்னு சொல்றார். மன்னிய சிவன் யான் எழுதுவது. யாருக்கு எழுதுவது? மொழி தரு மாற்றம் பருவ கொன்மு படியன பாவலர்க்கு. இப்ப யாருக்கு எழுதணும்? டூ, அதாவது பெருநர் விலாசம். பருவ கொன் மூ படி என பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி. இது சேரமான் பெருமாள் அப்படிங்கிற அரசருடைய கொடைச்சிறப்பை சொல்றார். கடிதத்தை பெறுபவர் அவர்தான். என்ன சொல்றாரு? பருவம், பருவம்னா உரிய காலம். பருவ கொன்மூ படி அப்படின்னா பருவ கொன்மூ படி அப்படின்னா உரிய காலம், அதாவது மழை பெய்வதற்கு உரிய காலம் கார்காலம். அந்த கார்காலத்தை போல, கார்காலம்னா மேகம், கருத்த மேகங்கள் வானில் நிறைந்திருக்கும், மழை பொழிவதை முன்னதாகவே அது உணர்த்தும். அப்படி தன்னை வேண்டி வரக்கூடிய அடியவர்களுக்கு முட்டாது கொடை கொடுக்கக்கூடியவன், கார்காலத்தில் வரையாது மழை பொழிந்து மண்ணை வளமாக்குவதைப் போல சேரமான் பெருமான் என்ற அரசர் தன்னை நாடி வருபவர்களுக்கு வரையாது கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு. யாருக்கு? பாவலர்க்கு. இப்ப கார்மேகம் போல, கார்மேகம் மழை பொழிவதைப் போல பாவலர்க்கு உதவி செய்பவர். எப்படி? ஒருமையின் உரிமையின், அதாவது உதவி செய்தல் என்பது தமக்கு கடமை என்று அந்த உரிமையினால் செய்பவர். அந்த பாவலர்களுடைய அந்த திறத்தை கண்டு ஒருமித்த மனத்தோடு அவர்களுக்கு கொடை கொடுப்பது தனக்கு கடமை என்று உதவி செய்யக்கூடியவர். ஒளித்திகள் குருமாமதிபுரை குலவிய குடைக்கு, அவருடைய வெற்றி சிறப்பு. முதல்ல கொடை, அடுத்து அவருடைய வெற்றி சிறப்பு. குருமா மதிபுரை, குருனா இந்த இடத்துல நிறம்னு அர்த்தம். மா மதிபுரை பெரிய மதி, நிறம் பொருந்திய அந்த குருமாமதிபுரை குலவிய, குலவுதல்னா விளங்குதல். அப்படி பெரிய மதிப்போன்று இந்த குடை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவனுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய உயிர்கள், ஒரு சந்திரனுக்கு கீழே இருக்குது அப்படின்னா குளிர்ச்சி, சந்திரன், சூரியனா வெப்பம். அப்போ அந்த அரசர் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய உயிர்கள்
குளிர்ந்து, அதாவது நலமுடன் இருக்கக்கூடிய வகையில் அந்த ஆட்சிங்கிற குடை கீழே அவர் அந்த அவ்வகையில் ஆட்சி செய்தார் அப்படின்னு சொன்ன. செருமா உகைக்கும் சேரலன். செருமா அப்படின்னா போருக்கு ஏற்ற நடையை செலுத்தக்கூடிய குதிரை. செருமா அப்படின்னா போருக்கு ஏற்றபடி தன் நடையை செலுத்தக்கூடிய, தன் நடை நடக்கக்கூடிய குதிரை. அதனால் இந்த குதிரை உகைக்கும், உகைத்தல்னா ஏறுதல். இந்த குதிரை ஏறி வெற்றி சிறப்புடைய சேரலன், இதான் பெருனர். காண்க மன்னிய சிவன்யான் சேரலனுக்கு மொழிதரு மாற்றம் சொல்லக்கூடியது என்னவென்றால், இனிமேதான் சப்ஜெக்ட், பொருள். என்ன கடிதத்தில் எழுதுறாரு? பண்பால் யாழ்ப்பையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன். பானபத்திரன் பண்பால் யாழ் பயில்பவன் அப்படின்னா, இந்த இடத்துல யாழ் இசை. பானபத்திரனுடைய அன்பு, நீ எப்படி என் மேல் அன்பு வச்சிருக்கிறியோ அதுபோல பானபத்திரனும் அன்பன் அப்படின்னார். அப்போ அந்த பானபத்திரர் சொல்லும் பொழுது சேரமான் பெருமான் பாவலருக்கு உதவி செய்பவர், அதனால அதை குறிக்கிறாரு. இசைக்கும் தன்மை நிறைந்த யாழ், பண்பால் யாழ் அப்படின்னா இசைக்கும் தன்மை நிறைந்திருக்கக்கூடிய யாழை பயிலக்கூடிய, அந்த இசையோடு அமைத்து பாடக்கூடிய பானபத்திரர், இசை பயிலக்கூடியவர். தன்போல் என்பால் சேரலன் ஆகிய உன்னை போல என்பால் அன்பு மிகுந்தவன். சரி, தன்பால் காண்பது கருதி போந்தனன். இப்போ உங்ககிட்ட எதுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா, மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. அப்ப தன்பால் அவனை அனுப்பியது, பானபத்திரரை அனுப்பியது எதுக்குன்னா, அவருக்கு தேவையான பொருட்களை, மான் பொருள் அப்படின்னா மிகுந்த பொருட்களை கொடுத்து வரவிடுப்பதுவே, கொடுத்து திருப்பி அவரை ஆலவாய்க்கு அனுப்பவும். அதான் செய்தி சொல்றார். பண்பால் யாழ்ப்பையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் கருதி காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே அப்படின்னு அருமையாக இந்த சொல்லியிருக்கிறார். பருவத்து மேகத்தை போல பாவன்மையுடைய பெரும்புலவர்க்கு அன்புரிமையால் தன்பால் உள்ள பொருட்களை அவர்கள் போதும் போதும் என்று மறுத்தாலும் உரிமையோடு நிறைய கொடுக்கக்கூடியவனுடைய சேரலனுக்கு ஆலவாயினும் திருக்கோயிலில் நிலை பெற்று வீற்றிருக்கும் இறைவனாகிய யான் வரைந்த மொழியினை காண்பாயாக. பக்கத்தார் இயல்பறிந்து பழகும் இனிய பண்பீடு யாழினை வாசிக்க வல்ல பானபத்திரர் தன்னை போல என்பால் பெருகி அன்புடையவன். வேந்தர் பெருமானாகிய தன்னை காண வேண்டும் என்று பேரார்வத்தால் வருகிறான். ஈவோனும் ஏற்போனும் இந்த இருவருடைய மாண்பையும் நோக்கி சிவபெருமான் இதில் அருளியிருக்கிறார். அதனால அவருடைய மாண்புக்கு தகுந்தவாறு பொருளை கொடுத்து அவரை ஆலவாய்க்கு வரவிடுப்பதுவே அப்படின்னு இந்த திருமுகப்பாசுரம். அடுத்த பகுதி காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாதியில் ஒரு பாடல் நமக்கு பாடத்திட்டத்தில்